பரமாத்மாவான குழந்தை கிருஷ்ணன் படுசுட்டி. அவனை கட்டுப்படுத்துவது யசோதாவின் முக்கிய சவால்களில் ஒன்று. உரையில் இருக்கும் வெண்ணெயை தனக்கு தெரியாமல் கிருஷ்ணன் எடுப்பதை தடுக்க யசோதா ஒரு காரியம் செய்தாள். உரையில் சில மணிகளை கட்டி வைத்தாள். வெண்ணெயை எடுக்க கிருஷ்ணன் முயன்றாள். மணிகள் அசைந்து ஒலித்து காட்டி கொடுத்து விடுமல்லவா? அதற்காக அன்றைக்கும் வழக்கம் போல் கிருஷ்ணனை உரையில் கட்டி வைத்தாள் யசோதா. சமையல் அறைக்குள் அவள் மும்முரமாக இருந்தபோது கிருஷ்ணனுக்கு ஒரு திட்டம் தோன்றியது. சுற்றும் முற்றும் பார்த்தான். உரலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு உரையின் அருகே சென்றான். மணிகளே, நான் யார் தெரியுமா? மணிகள் பவ்யத்துடன் கூறின. தாங்கள் பரமாத்மா ஆயிற்றே. உடனே மணிகளுக்கு கட்டளையிட்டான். மணிகளை, நான் வெண்ணெயை சாப்பிடப் போகின்றேன். யாரும் ஒழிக்கக்கூடாது. அப்படியாகட்டும் என்றன மணிகள். உரலை மெதுவாக உருட்டி கொண்டு வந்தான். அதன் மீது ஏறினான். உரையில் கை வைத்தான். அதில் இருக்கும் பானையில் துளாவினான். வெண்ணெயை கை நிறைய எடுத்து வாயில் வைக்க போனான். அப்போது பார்த்து மணிகள் கனகனவென்று ஒலித்தன. ஓடி வந்த யசோதா கிருஷ்ணனை கையும் களவுமாக பிடித்து நெய்ய புடைந்தாள். யசோதா மீண்டும் சமையல் கட்டுக்கு போன பின் மணிகளை பார்த்து கேட்டான் கிருஷ்ணன். மணிகளை, ஒழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி தந்துவிட்டு ஒழித்தீர்களே, சத்தியத்தை மீறிய பாவத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? தெரியும் சுவாமி. ஆனால் பகவானுக்கு நைவேத்தியமாகும் போது ஒழிப்பதுதானே எங்கள் தர்மம். அதற்காகத்தானே பிறப்படுத்தோம். தர்மத்தை மீறுவது பாவம் அல்லவா? அதற்கான தண்டனையும் அதிகம் அல்லவா என்று பதில் கூறின மணிகள். பரமாத்மாவோ தலை குனிந்தாராம்.